அரசாங்கம் ஒரு தடுமாற்ற நிலையில் இருக்குது, அரசாங்கம் சொல்ற இந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்கின்றார்கள் இல்லையும், தமிழர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் இவர்கள் தான், இப்போது ஆதாரத்தோடு அவர்கள் பொது வழிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற வீட்டுல இல்ல உங்களோட சகோதரங்கள் யாராவது இப்படி பாலியல் ரீதியாக பலாத்காரத்துக்கு உட்படுத்தி இருந்தார்களாக இருந்தால் நீங்கள் இப்படியான கேள்விகளை தானே கேட்பீங்க. கைகள் வாய்கள் கட்டப்பட்டு கத்தி முனையில ஒரு பெண் துஷ்பிரத்துக்கு உள்ளாகின்ற போது நாங்கள் யாரை இன்னும் குற்றவாளியாக அடையாளப்படுத்துகின்றோம் என்றால் அதில் பாதிக்கப்பட்ட பெண். அனைவருக்கும் வணக்கம். கடந்த திங்கட்கிழமை அன்று அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்துக்குள்ளாகியிருந்தார். அதனுடைய தற்போது நிலவரம் குறித்து தான் இந்த காணொலியில விரிவாக ஆராய போறோம். கடந்த திங்கட்கிழமை அன்று அனுராதபுரத்துல வேலை செய்கின்ற 32 வயதான பெண் மருத்துவர் ஒருவர் இந்த ஒன்கால் டியூட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவர் இந்த இரவு நேரத்துல தன்னுடைய நோயாளர்களை பார்க்க செல்ற நேரத்துல அவர்களுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு கத்தி கொண்டு அவர் மிரட்டப்பட்டு பாலியல் ரீதியாக பலாத்காரப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதாவது பாலியல் ரீதியாக அவர் வன்புணர்வுக்குள்ளாகி இருக்கின்றார். இந்த செய்தி கடந்த 2 தினங்களாக சமூக வலைத்தளங்களையும் சரி பிரதான செய்தி ஊடகங்கள்லையும் சரி அதிக அளவுல பேசப்பட்ட ஒரு பொருளா இருந்தது. அதனை தொடர்ந்து இந்த வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வந்துட்டு நேற்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதுக்கு பிறகு 5 விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த வன்புணர்வோடு தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தற்போது வரைக்கும் இருக்கிற ஒரு நிலவரமா காணப்படுது. இந்த சம்பவத்தோடு தொடர்புபடுத்தி பல வாத பிரதிவாதங்களை எங்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த வைத்தியரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நபர் திங்கட்கிழமை அதே தினத்துல, அதாவது இந்த வைத்தியசாலையில இந்த பெண் மருத்துவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தின அதே திகதியில தான் இன்னும் ஒரு குற்றத்துக்காக சிறையிலிருந்து வெளிவந்திருக்கிறார். அதாவது 40 பவுண்ட் தங்க நகைகளை திருடிய குற்றத்தின் பெயர்ல அவர் சிறைக்கு சென்று பிணையில விடுதலையாகி இருக்கிறார். பிணையில விடுதலையான அன்றுதான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்குது. இப்படி அந்த நபர் பாலியல் ரீதியாக அவரை துன்புறுத்தி விட்டு அவர்கிட்ட இருந்த அந்த பெண் வைத்தியர்கிட்ட இருந்த கையடக்க தொலைபேசியை எடுத்துட்டு போயிருக்கிறார். கல்நேவ பகுதியில வந்துட்டு அதை ஆஃப் செஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த லொகேஷனை அடிப்படையாக கொண்டு போலீசார் அவரை கைது செய்திருக்கிறாங்க. அதே போல இன்றைய தினம், அதாவது நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்படுறார். அதே போல இன்றைய தினம் வந்துட்டு அவருடைய சகோதரி, அதாவது இந்த குற்றவாளியை வந்துட்டு மறைந்திருக்கிறதுக்கு உதவி செய்த பெயரில் அவரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிறவங்க நேற்றைய தினம் இந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வந்துட்டு ஒரு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அது கைது செய்ததுக்கு பிறகும் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது அதிகளவான இந்த வெறுப்பு பேச்சுக்கள் அல்லது அவர்களை தாக்கி பேசக்கூடிய மாதிரி பல பதிவுகளை எங்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னு சொன்னா அவர்கள் சொல்லி இருந்தது குற்றவாளியை பிடிக்கிறது வரைக்கும் தங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இன்றைய தினம்தான் வந்துட்டு அந்த போராட்டம் நிறைவடைஞ்சிருக்குது. ஆனா நேற்றைய தினம் வைத்தியசாலைக்கு சென்ற இந்த நோயாளிகள் அல்லது வைத்திய சேவையை பெற சென்றவர்கள் எல்லோரும் இந்த வைத்தியர்கள் குறித்து தங்களுடைய காட்டமான பதிவுகளை வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்லையும் சில செய்தி ஊடகங்கள்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல இன்றைய தினம் நாட்டில பல்வேறு பகுதிகளில் இந்த சம்பவத்தை ஒட்டி பல போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கு. அதன் அடிப்படையில யாழ்ப்பாணத்துல பேருந்து நிலையத்துக்கு அருகில வந்துட்டு ஒரு கவலையீர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இது வந்துட்டு கடந்த திங்கட்கிழமை பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த அனுராதபுர வைத்தியருக்கு நீதி வேண்டியும், அதே போல அண்மையில வந்துட்டு தெள்ளிப்பளை இந்த வைத்தியசாலையில, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒருவரை அங்க வேலை செய்கின்ற ஊழியர் ஒருவர் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்திருந்தார். இந்த 2 சம்பவங்களையும் கண்டித்து இன்றைய தினம் ஒரு மாபெரும் நடைபயணியோட ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்தது. இது எல்லாமே ஒரு வகையில அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற செயற்பாடாகத்தான் இருக்கிறது. ஏனென்றா நேற்றைய தினம் வந்துட்டு நாடளாவிய ரீதியில வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போல சமூக வலைத்தளத்துல சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என்று சொல்லி எல்லாருமே இந்த சம்பவத்தை கண்டிச்சு பல பதிவுகள் இட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல சிலர் வந்துட்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னு சொன்னா இப்ப அண்மையில இந்த
கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்துல இந்த கணேமுள்ள சஞ்சீவ அவர்களினுடைய அந்த துப்பாக்கி சூடு, அதாவது நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். அந்த சம்பவத்தை நடத்தினவரும் வந்துட்டு அதே போல இந்த வைத்தியசாலையில பெண்ணை துஷ்பிரயோகம் செய்தவரும் எல்லாருமே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவர்கள் எல்லாம் இராணுவத்திலிருந்து தற்போது தப்பிச்சு போனார்கள். அதாவது யுத்த காலத்துல இராணுவத்துல வேலை செஞ்சுட்டு பிறகு அந்த ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி சிலர் இந்த பாதாள உலக கோஷ்டியினரோட சேர்ந்து பணி செய்யறதாகவும், சிலர் வந்துட்டு இந்த மாதிரியான பாலியல் ரீதியான வன்புணர்வுகள் இதர குற்றச் செயல்களை செய்து ஒரு சிலர் இருக்கிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்குது. அரசாங்க தரப்பினர் இந்த கணேமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அனுர தரப்பினர் சொல்லி இருந்தது என்னன்னு சொன்னா, அவர்களும் இந்த விடயத்தை ஒத்துக்கொண்டிருந்தார்கள். முன்னாள் இராணுவ சிப்பாய்கள், அதாவது இராணுவத்திலிருந்து தலைமறைவாகியவர்கள் இப்படியான குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறாங்க, அவங்களை நாங்கள் கைது செய்யறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த செய்தி வந்து 1 மாசம் ஆயிட்டு, ஆனால் இதுவரைக்கும் ஒரு இராணுவ சிப்பாய் கூட கைது செய்யப்பட்டதாக இல்லை. இதை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பலரும் அரசாங்கம் ஒரு தடுமாற்ற நிலையில் இருக்குது, அரசாங்கம் சொல்ற இந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்கின்றார்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதே போல தமிழர் தரப்பினர் வந்துட்டு ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நாங்கள் இதைத்தான் சொல்லி கொண்டு வரோம், இந்த இராணுவத்தினர் தமிழர் பிரதேசங்கள்ல குறிப்பா வடக்கு கிழக்கு மலையம் என்று சொல்லி எல்லா பிரதேசங்களிலேயும் தமிழர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் இவர்கள் தான், இப்போது ஆதாரத்தோடு அவர்கள் பொது வழிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதே போல இந்த நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இவருக்கு ஒரு சிலர் மரண தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பதிவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிலர் வந்துட்டு இப்படியானவர்களுக்கு மரண தண்டனை வழங்கினா அவங்க உடனே செத்து போயிடுவாங்க, சோ இவர்களுக்கு ஒரு கடவுளிய ஆயுள் தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரியான சில பதிவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல சிலர் வந்துட்டு இந்த பெண் வைத்தியர் மீதும் சில காழ்ப்புணர்ச்சியை காட்டுறதா பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவர் ஏன் கதவை திறந்து வச்சிருந்தார், இவர் கதவை லாக் பண்ணி இருக்கலாம் தானே, எப்படி இவங்க தனியா இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் பல பதிவுகள் எட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட வீட்டுல இல்ல உங்களோட சகோதரங்கள் யாராவது இப்படி பாலியல் ரீதியாக பலாத்காரத்துக்கு உட்படுத்தி இருந்தார்களாக இருந்தால் நீங்கள் இப்படியான கேள்விகளைத்தானே கேட்பீங்கள். நாங்கள் எல்லோரும் பொதுவாக ஒரு விடயத்தை கேட்கணும், இந்த நாட்டுல பெண்களுக்கு பணி இடங்கள்லயோ அல்லது பொது இடங்கள்லயோ சுதந்திரமாக பயணிக்கிறதுக்கு அவர்களை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடப்பாடு. அதைத்தான் கேள்வி கேட்கணுமே தவிர ஏன் அவர் கதவை திறந்து வைத்திருந்தார், ஏன் அவர் கத்தி இன்னும் ஒருவரை கூப்பிடவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, கைகள் வாய்கள் கட்டப்பட்டு கத்தி முனையில ஒரு பெண் துஷ்பிரத்துக்கு உள்ளாகின்ற போது நாங்கள் யாரை இன்னும் குற்றவாளியாக அடையாளப்படுத்துகின்றோம் என்றால் அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணு. இந்த மனநிலை மாற வேண்டும். ஏன்னா சமூக வலைத்தளம் கையில் இருக்கின்றதுக்காக எல்லாத்தையும் எழுதி விட்டு போக முடியாது. அதே போல ஒரு சில அரசியல்வாதிகள் என்று சொல்லக்குள்ள அவர்கள் முன்னைய காலங்கள்ல தேர்தல்கள்ல போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள். ஒரு பெண் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அப்படின்ற செய்தி வருகின்ற போது அவர்கள் எந்த விதமான ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட பெண் தமிழ் பெண் என்று சொல்லி ஒரு செய்தி பரவினது. ஆனால் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட எந்த விதமான அடையாளங்களையும் வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே அங்க பாதிக்கப்பட்டவர் தமிழரா, சிங்களவரா, முஸ்லிம்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அது யாராக இருந்தாலும் முதல்ல குரல் எழுப்பியிருக்கணும். ஆனால் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக ஒரு பெண் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்ட போது குரல் எழுப்பாதவர்கள் ஒரு தமிழ் பெண் என்று சொல்லி அது தெரிஞ்சதுக்கு பிறகு எங்கள் பெண்களை நாங்கள் நம்பி உங்கள் இடங்கள்ல பணியிடத்துக்கு அனுப்புனா இப்படித்தான் பாதுகாப்பீர்களா என்ற தோணியில பல பதிவுகளை இட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அவர்களுக்கும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெண் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய இனத்துவ அடையாளத்தை பார்க்காம ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி குரல் எழுப்புறதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு, ஏன் ஒரு மனிதனுக்கு அழகு. அதை விடுத்து அதிலும் ஒரு சுயலாப அரசியத்தை தேடுறது எந்த வகையில ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது.